உள்ளத்தூர் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இரண்டாவது புயல் 13 மாவட்டங்களில் கனமழையை கொட்டி தீர்க்குன்னு சொல்லி வானிலை மையம் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிவர் புயல் தாக்கத்திலேருந்து இன்னும் மீளாத நிலையில் சென்னையில் பல பகுதிகள் இன்னும் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்குது. அதை நீரை அப்புறப்படுத்துறதுக்கு மாநகராட்சியில் கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்க நிலையில் மீண்டும் ரெண்டாவது புயல் 29ஆம் தேதி அது வந்திருக்கு. அதுக்கு புரேவின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த புரேவி புயல் நம்ம என்ன செய்ய போகுதுன்னு எதிர்பார்க்குற நிலையில் இது 13 மாவட்டங்களில் கனமழையை கொட்டி தீர்க்குன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் உருவாகி உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்தமான் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் டிசம்பர் 2ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதியை நோக்கி பரவக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால தமிழகம் மற்றும் புதுச்சேரியில அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டிசம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பிற பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யலான்னு தெரிவிக்கப்படுது. இது கவனிக்கணும் நல்லா. டிசம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்டங்களில் இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்கிட்டு இருக்காங்க. கடந்த முறை அதை நிவர் புயலோட தூத்துக்குடியில் தான் மிக கடுமையான மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு தெரியும். டிசம்பர் 2ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, காரைக்கால், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கும் என எச்சரிக்கப்பட்டிருக்கு. ஏனைய மாவட்டங்களிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய கொடுங்கிறாங்க. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழையும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் பதிவாக கொடுக்குறாங்க. மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு அந்தமான் கடல், மன்னார் வளைகுடா, கேரள கடலோர பகுதிகள், குமரி பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அது சற்று உயர்ந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுங்கிறதுனால மீனவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு செல்ல வேணாம்னு எச்சரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் இந்த புரவி புயலுக்கு உள்ள நிலையை சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில மூன்றாவது இன்னொரு புயல் உருவாகி வர இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் நமக்கு வந்திருக்கு. அது சுமாரா டிசம்பர் 7ஆம் தேதி நமக்கு நம்ம பகுதிக்கு அது புயலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம இந்த டிசம்பர் மாதம் 10, 15ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த புயல்களை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம கடைபிடிச்சு நாமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்மளுடைய பொருள்களையும் உயிர்களையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு நல்ல தகவலை தான் இந்த உள்ளத்தூர் உள்ளபடி சேனல் மூலியமாக சொல்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனல்ஸுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.